ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அபிஷிகாவுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு சில கிஃப்ட்டுமே கிடைச்சிருக்குங்க. அது ஒரு சில எமோஷனல் ரீசனால வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன மாதிரி கிஃப்ட் வாங்கியிருக்காங்க, இவங்க என்ன பாடல் சார்ந்ததை பாடியிருக்காங்க, யாருக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் ஜட்ஜஸ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்கான ரீசெண்ட் அப்டேட் பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டாக ஜீ தமிழில் நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லலாம், சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் ரொம்பவே சூப்பராக நல்லா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு வாரமும் என்னதான் ரவுண்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய கியூரியாசிட்டி தான் இந்த ஷோவை பார்க்க வைக்கிற ஆடியன்ஸ்க்கு இன்னமும் ஒரு புது கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ அந்த வகையில் இந்த வாரம் கண்டக்ட் பண்ண போகிற ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெடிகேஷன் ரவுண்ட். அதாவது உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் எந்த சாங் டெடிகேட் பண்ண போறீங்களோ அந்த பாட்டு நீங்கள் ஸ்டேஜில் பாடி பர்ஃபார்ம் பண்ணலாம். அதாவது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பார்ட்டிசிபேட் அப்படின்னு சொல்ல வகையில் அபிஷிகா சூஸ் பண்ணிருக்கக்கூடிய சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா சார்ந்த பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அம்மாவுக்கு தான் இந்த சாங் வந்து டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களும் தாண்டி மற்ற பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களோட பேரண்ட்ஸ், தாத்தா, பாட்டி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் வந்து தனித்தனியாக அந்த அவங்க பேர பசங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, பேத்திங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. பட் அபிஷிகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக கொஞ்சம் கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் இருந்ததாக, அதாவது ஜட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன் வந்து ஒரு சில கிஃப்ட்லாம் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வாரம் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொலுசு கிடைச்சதாகவும் செயின் கிடைச்சதாகவும் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. பட் இருந்தாலும் அவங்களுடைய அம்மா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியலன்ற விஷயமும் சொல்லப்படுது. பட் ஓவரால் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் எனர்ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கோல்டன் பர்ஃபார்மன்ஸ், கோல்டு ஹேட் வாங்கணும் அப்படின்றது இவங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நல்லா சீசன் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணிட்டு வந்திருக்கக்கூடிய அபிஷேகோடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு இன்னமும் பூஸ்டப் பண்ணுற வகையில் இந்த என்கரேஜும் இந்த மோட்டிவேஷன் கிஃப்ட் எல்லாமே கண்டிப்பாக அமையன்ற விஷயத்தை தாராளமாக சொல்லாங்க. ஸோ அபிஷேகாவுடைய பர்ஃபார்மன்ஸ் எத்தனை பேருக்கு பிடிக்கும், ஸோ உங்களுடைய ஃபேவரட் கண்டிஷன் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் யாருன்ற விஷயத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க.